துன்பங்களில் அகமகிழ்வோம். பிரைஸ் தி லார்ட். யோவான் எழுதிய நற்செய்தி 16வது அதிகாரம் 33வது இறைவார்த்தையில், உலகில் உங்களுக்கு துன்பம் உண்டு, எனினும் துணிவுடன் இருங்கள், நான் உலகின் மீது வெற்றி கொண்டு விட்டேன் என்று நம் அன்பர் இயேசு உங்களையும் என்னையும் பார்த்து சொல்லக்கூடிய வார்த்தைகள் இவை. நம் அனைவருக்கும் துன்பங்கள் உண்டு. அதனால்தான் நம் தேவன் நம் அனைவரையும் துன்பங்களை பார்த்து துவண்டு போகாமல் துணிவுடன் இருக்கச் சொல்கிறார். நமக்கு அறிவுரை கூறும் நம் தேவன் இவ்வுலகிற்கு வந்த பொழுது மலர்களின் மேல் நடந்து செல்லவில்லை. மாறாக கற்களும் முட்களும் நிறைந்த பாதையில் தாங்கொன்னா சிலுவையை சுமந்து கொண்டு சென்றவர். ஆன்ம மற்றும் உடல் துன்பங்கள் என்ன என்பதை, மரணத்தை நமக்காக ருசி பார்த்தவர். துன்பத்தின் நடுவே நடந்தாலும் இறுதியில் வெற்றி கண்டவர். அதனால்தான் நம்மை பார்த்து துன்பத்தை கண்டு துவலாமல் துணிவுடன் அதை மேற்கொள்ளச் சொல்கின்றார். ஆண்டவரில் அன்பு கூறுகிறவர்களுக்கு துன்பம் தற்காலிகமானதுதான் என்பது அவருக்கு நன்றாகவே தெரியும். தாயின் வயிற்றில் உருவாகும் முன்னே உன்னை நான் அறிந்திருக்கிறேன் என்று சொன்னவருக்கு நமது எதிர்காலம் நிச்சயமாக தெரியும். எத்தனை நாட்கள் அல்லது வருடங்கள் நாம் துன்பத்தின் பாதையில் நடந்து செல்லப் போகிறோம் என்பதும் அவருக்கு நன்றாகவே தெரியும். ஆகவே இறுதி வரை மனம் தளராமல் நாம் நம் துன்பத்தில் நிலைத்திருந்தால் எதிர்காலத்தை அறிந்த நம் தேவன் அத்துன்பங்களை தாங்க தேவையான பலனை தருவார். எவ்வாறு அப்பா தந்தையே, எல்லாம் உம்மால் இயலும், இத்துன்பக் கிண்ணத்தை என்னிடமிருந்து அகற்றும், ஆனாலும் என் விருப்பப்படி அல்ல, உம் திருவுளத்தின்படியே நிகழட்டும் என்று துன்ப வேளையில் அப்பாவிடம் கதறிய பொழுது, அப்பா தன் மகன் இயேசுவை தம் அனாதி திட்டத்தின்படி துன்பத்தை அனுபவிக்க விட்டுவிட்டாலும் தன் மகனை தேற்ற தேவதூதர்களை அனுப்பி அவர் அத்துன்பங்களை தாங்க பலன் கொடுத்தாரே, அதே போல நாமும் நம் துன்பங்களை அப்பாவின் திருவுளத்திற்கு ஒப்பு கொடுக்கும் பொழுது அதை தாங்கிக் கொள்ளக்கூடிய பலனை நிச்சயம் தருவார். கடல் இருக்கும் வரைக்கும் அலைகள் இருக்கத்தான் செய்யும். அதே போல நம் நாசியில் சுவாசம் இருக்கும் வரைக்கும் நமக்கு துன்பங்கள் இருக்கத்தான் செய்யும். ஆனால் நம் ஆண்டவர் நம் துன்பங்களை பார்க்கிலும் பெரியவர். துன்பங்களை தாங்கி இறுதியில் வென்றவர் என்பதை நாம் ஒரு காலும் மறக்கக்கூடாது. அவர் நம் வலக்கரத்தை பிடித்து நம்மோடு நம் துன்ப பாதையில் நடக்கும் பொழுது நமக்கு ஏன் பயம், நமக்கு ஏன் கலக்கம்? முடிவு வெற்றிதான் என்பதை மட்டும் நாம் நினைத்துவிட்டால் போதும். அவரது கரத்தை பிடித்து கொண்டே நம் வெற்றி இலக்கை வெகு எளிதாக கடந்து செல்ல முடியும். 7 மடங்கு அதிகமாக நெருப்புச்சூளையை நேபுகாத் நேச்சார் உஷ்ணமாக்கினாலும் 4வது ஆளாக அந்த துன்பச் சூளையில் இறங்கி வந்து தம் பிள்ளைகளான சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவை காப்பாற்றின அதே தேவன் இன்றும் உயிரோடு இருக்கிறார். நமது துன்ப அக்கினி சூளையிலும் நம்மை காப்பாற்ற இறங்கி வருவார். கைகளிலும் கால்களிலும் விலங்கு மாட்டப்பட்டு சிறைச்சாலையில் அடைக்கப்பட்ட பவுலையும் சீலாவையும், பேதுருவையும், சிங்க கெபியில் வீசப்பட்ட தானியேலையும், ஆள் அரவமற்ற பத்மு தீவிலே வீசப்பட்ட யோவானையும் காப்பாற்ற இறங்கி வந்த அதே தேவன் நம்மையும் நம் துன்பத்தின் குகையிலிருந்து நம்மை காப்பாற்றுவார். ஏனென்றால் அவர் உன்னை துன்பத்தின் குகையிலே தேடி கண்டுபிடித்தேன், ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடும் பொழுது நான் உன்னை விடுவிப்பேன் என்று சொல்லுகின்றார். அப்படிப்பட்ட நம் தேவன் நிச்சயம் நம்மை விடுவிப்பார். இயேசுப்படாத துன்பங்களா? அதனால்தான் அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார் என்று எபிரேயர் 2:18 நாம் வாசிக்கின்றோம். ஆகவே உபத்திரவங்களும் துன்பங்களும் பாடுகளும் நம்மை நோக்கி வரும்பொழுது இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்ப்போம். வாக்குமாறாத அவர் நம்மை தம் உன்னத பலத்தினால் இடை கட்டுவார். துன்பங்களே இல்லாத சொகுசான வாழ்க்கையை நம் தேவன் நமக்கு வாக்கு பண்ணவில்லை. நீ என்னை பின்பற்றி வந்தால் ரோஜா பூ போன்ற மெத்தென்று இருக்கும் சுகமான வாழ்க்கையை வாழ்வாய் என்று அவர் சொல்லவே இல்லை. மாறாக துன்பங்கள் உண்டு, ஆனால் நான் துன்பத்தை ஜெயித்தது போல நீங்களும் ஜெயிப்பீர்கள் என்றுதான் நம்மிடம் கூறியிருக்கிறார். ஆம், என்று நாம் ஆவிக்குரிய கிறிஸ்தவர்களாக மாறுகிறோமோ அன்றே நம் விண்ணக ஆசீர்வாதங்களை பார்த்து சாத்தான் நமக்கு துன்பங்களை கொண்டு வர ஆரம்பித்து விடுவான். அப்படியென்றால் உண்மை கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்களுக்கு துன்பங்களே இல்லையா என்று நாம் கேட்கலாம். எல்லோருக்கும் துன்பங்கள் உண்டு. ஆனால் மற்றவர்களைப் போல அல்லாமல் நமது துன்பங்களில் இயேசு நம்மோடு வருவார். இறுதியில் வெற்றியை தருவார். அவரின் சித்தப்படி உலகில் நாம் எதிர்பார்க்கும் வெற்றி கிடைக்காவிட்டாலும் விண்ணக ஆசீர்வாதங்கள் நமக்கு உண்டு, கிரீடங்கள் விண்ணகத்தில் உண்டு என்பதுதான் அதிக நிச்சயம்.
ஆகவே நம் துன்பங்களை இயேசு கிறிஸ்துவுக்குள் நாம் சகித்து கொள்ளுவோம். அநேக ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம். ஆமேன்.